ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் லின்சா வீட்டுக்கு போகிறேன். என்னோட அம்மாவும் எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம். ஆனால் எங்கள் அம்மா ஒன்று சொல்லியிருக்காங்க, எந்த இடத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போகணுன்னு. நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் இந்த சிபிசி ப்ரோக்ராம் நம்மளோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு செஷன்ஸையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வர ஒவ்வொரு செய்தியும் கேட்கிற பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். நீர் பிறந்த நோக்கத்தையும் அதன் நற்செய்தியையும் அவர்கள் ஆண்டவரே எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு ஆண்டவரே சந்தோஷமாக அவர்கள் ஆண்டவரே கடந்து செல்ல கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை ஏதுவாக மாற்றுவீராக. ஆண்டவரே, இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஏசுப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் லின்சா, எப்படி இருக்க? நல்லா இருக்கு ஷாலி. வா, இன்னைக்கு உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இது சர்ப்ரைஸா? ஆமா, சர்ப்ரைஸ் தான். அதோ இந்த பாக்ஸ்குள்ள தான் இருக்குது. இந்த பாக்ஸ்குள்ளயா? எனக்கும் பார்க்க ஆசையா இருக்குதே. உங்களுக்கும் பார்க்க ஆசையா இருக்குல்ல? அம்மா, நீங்க யாரு? நான் தான் ட்விங்கிள். நான் ஒரு கிறிஸ்மஸ் நட்சத்திரம். ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் ஜானோட ஃபேமிலி என்னை இந்த மரத்து மேலே தொங்க விடுவாங்க. அங்கேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே சந்தோஷம், சிரிப்பு, சாப்பாடு இது எல்லாத்தையும் நான் அந்த மரத்து மேலேருந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் உங்கள் 2 பேர்த்தையும் ஒரு ஸ்பெஷலான அட்வென்ச்சருக்கு கூப்பிட்டு போக போகிறேன். நீங்கள் ரெடியா? ஆமா ட்விங்கிள், நாங்க ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரெடியா? அப்ப வாங்க போலாம். லின்சா, இங்க ஃபுல்லா பாரு, லைட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸா இருக்கு. நம்ம என்ன ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கோமா இல்லனா கிறிஸ்மஸ் பார்ட்டில இருக்கிறோமா? ரெண்டும் போல தான் இருக்கு இந்த ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் அட்வென்ச்சருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களையும் வெல்கம் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட்டு நம்ம வானத்துல டிராவல் பண்ண போறோம். நட்சத்திரங்கள், நிலா, மேகங்கள் இவங்க எல்லாத்தையும் நம்ம ரொம்ப க்ளோஸா பார்க்க போறோம். ரொம்ப ஜாலியா இருக்கும்ல? ஆமா, ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். ஆனா நீ மூணை ரொம்ப க்ளோஸா பார்க்கலான்னு சொன்ன. அந்த மூணை யாரு படைச்சான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே. காட் தான் படைச்சாங்க, அதுவும் 4th டேல. அந்த 4th டேல மூணு மட்டும் படைக்காம ஒரு ஸ்பெஷலான திங்க படைச்சாங்க. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? அதுவும் எனக்கு தெரியுமே. அதுதான் ஸ்டார்ஸ். இப்போ இந்த ஸ்டார்ஸை பத்தி ஒரு சாங் பார்த்துடலாமா? தினம் தினம் வேத வாசிப்பேன், வேத வார்த்தையாலே ஒளி வீசுவேன். தினம் தினம் வேத வாசிப்பேன், வேத வார்த்தையாலே ஒளி வீசுவேன். என்னை காண்பவர்கள் என்னை அல்ல, என் இயேசுவையே காண்பார்கள். என்னை காண்பவர்கள் என்னை அல்ல, என் இயேசுவையே காண்பார்கள். ஜொலிக்கும் நட்சத்திரம் வானில் மின்னது ஏராளம். அதை ஜொலிக்க விட்டவர் நம்ம இயேசு.
வானில் மின்னலேறாதோ. வாவ், பாட்டு சூப்பராக இருந்துச்சுல. அப்படியே ஸ்டார்ஸே ஆடி பாடின மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா, சில ஸ்டார்ஸ் ரொம்ப பெருசு, அதுக்குள்ள 1 பில்லியன் எர்த்தை உள்ள வைக்க முடியும். சில ஸ்டார்ஸ்ல இருந்து வர லைட்டு நம்ம கிட்ட வரதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகுமா. இது என்னால நம்பவே முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு விடுகதை வச்சிருக்கேன், அதை நான் கேட்குறேன். உங்களுக்கு அப்படி விடை தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த விடுகதை என்ன அப்படின்னா, நான் எந்த ஒரு உதவி இல்லாமையும் பிரகாசிப்பேன், என்னை யாரும் பிடிச்சோ இல்லை நான் அடிச்சோ வைக்க முடியாது, ஆனா நான் இருட்டில் உங்களுக்கு வழி காட்டுவேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் நட்சத்திரம் இல்லை. நான் யார்? நட்சத்திரமும் இல்லை, அப்போ நிலாவா இல்லை சூரியனா? இரு 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 இப்ப சொல்லாத. இந்த கேள்விக்கான க்ளூ மெமரி வேர்ஸ்ல இருக்கு. அதை நீங்க நல்லா லிசன் பண்ணீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கான விடையை நீங்க சொல்லிடுவீங்க. தம்பி தங்கச்சி, நைட் நேரத்தில் எண்ண முடியாத அளவுக்கு வானத்தில் அநேக காரியங்கள் இருக்கும். என்னன்னு தெரியுமா? வெரி குட், நட்சத்திரங்கள். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த நட்சத்திரங்கள்னால நம்மளுக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கா? வெளிச்சம் தரும்னு சொல்கிறீங்க, வெரி குட். ஆனால் அதை தாண்டியும் இந்த நட்சத்திரங்களை வச்சு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நட்சத்திரங்களை வச்சு நிறைய டைம் லைனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நட்சத்திரங்களை வச்சு நிறையா சீசனிங்கை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நட்சத்திரம் வானத்தில் ஒரு சிலருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அது என்ன நட்சத்திரம், ஏன் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்றதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு 2:10-11. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். தம்பி தங்கச்சி, நான் இதை எதிலிருந்து படிச்சேன்னு தெரியுமா? வெரி குட், பைபிள்லேருந்து. இந்த பைபிள் கடவுளுடைய வார்த்தை. 66 சின்ன சின்ன புத்தகங்களை கொண்ட ஒரு பெரிய புத்தகம் தான் இந்த வேதாகமம். இந்த 66 புத்தகத்தையும் 2 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. இன்றைக்கி நம்ம படித்த வசனம் புதிய ஏற்பாட்டில் ஃபஸ்ட்டு புக்கே மத்தேயு. அதுலேருந்து தான் நம்ம படித்தோம். சரிங்களா? இன்னொரு முறை நம்ம எல்லோரும் படிக்கலாமா? மத்தேயு 2:10-11. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. தம்பி தங்கச்சி, நீங்கள் இந்த 2ன்னு பார்க்குறீங்களே, இது அதிகாரத்தை குறிக்குது. சரிங்களா? 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 10-11 பார்க்குறீங்களே, இது அந்த அதிகாரத்தில் எத்தனாவது வசனன்றதை குறிக்குது. தம்பி தங்கச்சி, இங்கே அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோதுன்னு சொல்லி போட்டிருக்குல்ல, அவர்கள்னா யாரு? ஓகே, அவர்கள்னா கிழக்கிலிருந்து எருசலேமுக்கு ராஜாவை தேடி போன வானசாஸ்திரிகளை குறிக்குது. அந்த வானசாஸ்திரிகள் எங்களுக்கு ராஜாவாக ஒருத்தர் பிறந்திருக்காருன்றத இந்த நட்சத்திரத்தின் மூலமாக கண்டு கொண்டாங்க. கண்டு கொண்டதுனால மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எங்களுக்கு யூதருக்கு ராஜாவாக ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு சொல்லி இந்த நட்சத்திரம் அவங்களுக்கு வழிகாட்டினதுக்காக அந்த நட்சத்திரத்தை பார்த்தவொடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. 11வது வசனம், அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசப்பா குழந்தையா பிறந்து முன்னாடி கடத்தி வச்சுருந்தாங்களே, அந்த இடத்துக்கிட்ட போனவொடனே பணிந்து வணங்குனாங்க. அது மாத்திரம் இல்லாமல் கடவுளுக்கு செய்ய வேண்டிய ஆராதனையும் அந்த இடத்துல செஞ்சாங்கன்னு சொல்லி இந்த வேத வசனம் நம்மளுக்கு சொல்லுது. தம்பி தங்கச்சி, ஒருவேளை நீ ஏசா கிறிஸ்துவை உன்னோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை அவரை நீ விசுவாசிக்காமல் இருப்பனா, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீ அவரை ஏற்றுக்கொள்ளும் போது உன்னை அவர் பாவத்துக்குரிய தண்டனையிலிருந்து காப்பாற்றுகிறவராகவும் உன்னை அவரோட குடும்பத்தில் ஒருத்தராக மாற்றுகிறவராகவும் அவர் இருக்கார். இந்த கிறிஸ்மஸ் நாளில் அவரை ஏற்றுக்கொண்டு நீ அவரோட குடும்பத்தில் ஒருத்தராக மாறுவியா? ஒருவேளை அண்ணே, நான் ஆல்ரெடி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கேன், நான் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பி தங்கச்சியாக நீ இருப்பனா, நீ ஏசப்பாவோட ஃபேமிலியில் ஒருத்தராக மாறி இருக்க. அதுக்காக நீ நன்றி சொல்லணும். ஒருவேளை உன்னோட ஃப்ரெண்ட்ஸோ உன் வீட்டில் இருக்கிறவங்க யாரோ இன்னும் இயேசுவோட குடும்பத்தில் சேராமல் இருந்தாக்கா, அவங்க விசுவாசிக்காமல் இருந்தாக்கா, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீ பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை அவங்களும் பெற்றுக்கொள்கிறதுக்கு நீ அவங்களுக்கு ஏசப்பா பற்றி சொல்வியா? ஏன் அவர் பிறந்தாரு, எதுக்காக பிறந்தாரு, நீ எப்படி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுன்னு சொல்லி இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீ அவங்களுக்கு அதை பற்றி சொல்வியா? ஓகே தம்பி தங்கச்சி, இந்த வசனத்தை ஒரு கேம் மூலமாக நம்ம எல்லோரும் கற்றுக்கலாமா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த வசனம் தெரியும். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முறை படிச்சுட்டு கேம்குள்ளே போகிறோம். ரெடி? மத்தேயு 2:10-11. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது
மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்தார்கள். மத்தேயு 2:10-11. ஓகே தம்பி தங்கச்சி, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த வசனம் தெரியுதுல்ல? ஓகே, இந்த வசனத்தில் நான் ஒரு வார்த்தையை சூஸ் பண்ண போகிறேன். என்ன வார்த்தை தெரியுமா? நட்சத்திரத்தை. ஓகே, இந்த நட்சத்திரத்தைன்ற வார்த்தையை நான் சூஸ் பண்ணதுனால நம்ம எல்லாரும் வசனம் சொல்ல போகிறோம். ஆனால் இந்த நட்சத்திரத்தைன்ற வார்த்தையை மட்டும் யாரும் சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக உங்களோட கைகளை மேலே தூக்கி இந்த மாதிரி நட்சத்திரம் மாதிரி 2 முறை பிளிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வார்த்தையிலேருந்து அப்படியே வசனத்தை கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேவா? புரியுதா? எல்லாரும் சேர்ந்து விளையாடிடலாமா? மத்தேயு 2:10. அவர்கள் அந்த கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்தார்கள். மத்தேயு 2:10-11. அடுத்து எந்த வார்த்தை சொல்லலாம்? ஓகே, நான் சொல்கிறேன் பிள்ளையையும். அது வச்சுக்கலாமா? ஓகே, பிள்ளையம்னும் போது 2 கை இப்படி வச்சு இப்படி நம்ம 2 முறை தாலாட்டு பாட போகிறோம். இப்போ நட்சத்திரத்தைன்ற வார்த்தையை மறந்துடலாம். இப்போ நம்ம எதுக்காக ஆக்ஷன் பண்ண போகிறோம்? பிள்ளையையும். ஓகே, பண்ணிடலாம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். மத்தேயு 2:10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்தார்கள். மத்தேயு 2:10. ஓகே, கடைசியாக ஒரு வார்த்தை சூஸ் பண்ணட்டுமா? பணிந்தார்கள். பணிந்தார்கள் வரும்போது என்ன பண்ண போகிறோம்? 2 கை இப்படி குப்பி நம்ம தலையை லைட்டாக பெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, கடைசியாக ஒன்று சொன்னீங்களாமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். மத்தேயு 2:10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை மத்தேயு 2:10. ஓகே தம்பி தங்கச்சி, இப்போ கடைசியாக வசனமும் சொல்ல போகிறோம், அதோட ஆக்ஷனும் சேர்த்து பண்ண போகிறோம். நட்சத்திரத்தைக்கு என்ன ஆக்ஷன் பண்ணோம்? வெரி குட். பிள்ளையைக்கு? ஓகே, லாஸ்ட்டாக பணிந்தார்கள். வெரி குட். இது ஆக்ஷனோட வசனத்தையும் சொல்லி முடிச்சிடலாமா? மத்தேயு 2:10-11. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்தார்கள். மத்தேயு 2:10-11. ஓ, கிறிஸ்மஸுக்கும் பெத்லஹேம் ஸ்டாருக்கும் இவ்வளோ தொடர்பு இருக்கிறா? எனக்கே இப்போதான் தெரியும். ஆனால் அந்த ரிடலோட ஆன்சரை இன்னுமே நான் திங்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸ்டாரை பற்றி எனக்கு ஒரு ஃபேக்ட்ஸ் ஞாபகம் வருது. சில பேர் அவங்களுக்கு தெரியாத வழியை ஸ்டாரை பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. இது பேரு நட்சத்திர வழிகாட்டுதல். என்னது? நட்சத்திரங்களா? நட்சத்திரங்கள் நம்மளுக்கு வழிகாட்டுதா? சூப்பரான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். கவனமா கவனிங்க. ஹாய் குட்டீஸ், உங்கள் எல்லாரையும் இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி கிளப்பில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் நைட்டு வானத்தில் பார்த்துருக்கீங்க? அதில் என்ன தெரியும்? வெரி குட், ஸ்டார்ஸ் தெரியும்ல. எத்தனை பேரால் கவுண்ட் பண்ண ஆசைப்பட்டிருக்கீங்களா? அதை கவுண்ட் பண்ண முடியுமா? அதில் நிறையா இருக்கும்ல, டைமண்ட்ஸ் மாதிரி அங்கங்கே மின்னிட்டே இருக்கும்ல. ஒவ்வொரு ஸ்டாருக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ரகசியம் இருக்கும். உங்களை மாதிரி ஒரு குட்டி பையன் ஆரியன், அவனுக்கும் நைட்டில் வானத்தை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக வானத்தில் இருக்க ஸ்டார்ஸை பார்க்கணுன்னா அவனுக்கு ரொம்ப ஆசை. டெய்லி நைட்டு போய் அந்த வானத்தில் இருக்க நட்சத்திரங்களை அவன் பார்த்துட்டே இருப்பான். அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு அவன் டெய்லி யோசிச்சுட்டே இருப்பான். அதில் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஒரு நாள் ஆரியன் இங்கே வா அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. யார் தெரியுமா? ஆரியனோட பாட்டி. ஆரியனுக்கு 2 பேர் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. ஆரியனோட பாட்டி ஒன்று, ஆரியனோட நாய்க்குட்டி, அதோட பேர் லூனா. நிறைய பேர் வீட்டில் பெட்ஸ்லாம் வளர்ப்பீங்கல்ல, கேட்டு டாகுன்னு. அது மாதிரி ஆரியன் வளர்த்தது லூனான்னு ஒரு அழகான நாய்க்குட்டி வளர்த்தான். 2 பேர் இவனுக்கு க்ளோஸாக எப்போவுமே இருப்பாங்க. இன்னைக்கு பாட்டி கூப்பிட்டோன்னே, என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வரான். என்ன இன்னைக்கு பாட்டி புதுசாக சொல்ல போகிறாங்க அப்படின்னா, பாட்டி சொல்கிறாங்க, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு சிறப்பான ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு விளையாடுறதை விட்டுட்டு உடனே பாட்டி கிட்டக்க ஓடி வந்துட்டான். பாட்டி அப்போ தான் அவன் கையில் வந்து டெலஸ்கோப்பை கொடுத்தாங்க, தொலைநோக்கி. அதுலேருந்து பார்த்தோன்னா ஸ்டார்ஸ்லாம் ரொம்ப கிட்டக்க தெரியும். நைட் ஸ்கையில் நம்ம அதை அழகாக பார்க்கலாம். இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இவ்வளோ நாள் இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம், நம்மளுக்கு ஸ்டார்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி பாட்டி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டான். அப்போ அவங்க பாட்டி சொன்னாங்க,
நான் நிறைய வருஷம் இந்த ஸ்டாருக்கு பின்னாடி இருக்க ரகசியத்தெலாம் நான் நல்லா படிச்சுக்கிட்டேன். அப்போது நான் வாங்கி வச்சதான் இந்த டெலஸ்கோப். இது என்கிட்ட ரொம்ப நாள் பொக்கிஷமாக இருந்துச்சு. இப்போ இந்த சிறப்பான கிஃப்ட்டை நான் உனக்கு தரேன் ஆரியன் அப்படின்னு அவங்க பாட்டி சொன்னாங்க. ஆரியனுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆரியன் அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான், அவ்வளோ ஜாலியாக அந்த டெலஸ்கோப்பை வச்சுட்டு ஃபுல் வானத்தில் இருக்க எல்லா ஸ்டார்ஸையும் பார்க்குறான். அவன் சொல்கிறான், பாட்டி கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு இந்த வானத்தோட ஆராய்ச்சியாளராக ஆஸ்ட்ரோனட்டாக நான் வருவேன் பாட்டி அப்படின்னு பயங்கர கம்பீர குரலில் அவன் ஆன்சர் பண்ணுறான். ஆனால் நாள் செல்ல செல்ல அவன் நினச்ச மாதிரி அவன் லைஃப்பில் எதுவுமே சாதகமாக நடக்கலை. அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவன் நட்சத்திர பையன், இவன் வேற்றுலக பையன், இவன் ஒரு ஏலியன் பாய் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க பாட்டுக்கு ஃபுட்பால் கிரவுண்டில் போய் விளையாடுவாங்க, வேறு ஏதாவது கதை பேசுவாங்க, இவனை ரொம்ப கேலி கிண்டல் செய்வாங்க. ஆனால் ஆரியன் மட்டும் அமைதியாக எப்போவுமே இந்த ஸ்டார் பற்றின இருக்க புக்ஸை லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டே இருப்பான். இவன் வெறும் படிச்சுட்டே இருக்கிறனால இவனை எப்போ பார்த்தாலும் கிண்டல் கேலி பண்ணிகிட்டே இருப்பாங்க. மற்றவங்கள கேலி கிண்டல் செய்கிறது பாவம் தான். அவங்க நினச்சதை விட அது ஆரியனோட மனசை ரொம்ப காயப்படுத்துச்சு. ஆரியன் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அமைதியாக தான் அவன் பாட்டுக்கு இருந்தான். மற்றவங்கள கேலி கிண்டல் செய்கிறதுலாம் தப்பு தானே. பைபிள் கூட அதான் சொல்லுது, நம்ம தேவனுக்கு பிடிக்காத செய்கிறது எல்லாமே பாவம் தான். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே இருக்கிற எல்லாருமே பாவம் செஞ்சுருக்கோம். நீங்கள் எல்லாருமே செஞ்சுருக்கீங்க, நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த பாவம் தேவன்கிட்டருந்து நம்மளை பிரிக்குது. எது எதெல்லாம் பாவம்னு நினைக்கிறீங்க? பொய் சொல்கிறது, திருடுறது, மற்றவங்கள கேலி செய்கிறது, மற்றவங்கள குறைவாக பேசுகிறது, இது எல்லாமே பாவம் தான். இந்த பாவம் செய்கிறதுனால தேவன்கிட்டருந்து நம்மளை இந்த பாவம் பிரிக்குது. இதெல்லாம் நம்ம பேச்சில், நம்ம சிந்தனையில், நம்ம செய்கையில் செய்கிறோமோ, அது மற்றவங்கள காயப்படுத்துதோ, அதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாதது. ஸோ இந்த பாவத்தை செஞ்சோம் அப்படின்னா தேவன்றதை நம்ம பிரிக்கும். ஏன்னா தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவர் இது வரைக்கும் ஒரு பாவம் கூட செஞ்சதே இல்லை. அதனால நம்மளை அவர்கிட்ட பிரிச்சிரும். ஆமாம், கேலி செய்கிறது கூட ஒரு பாவம் தான். ஆரியன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. எப்போல்லாம் அவன் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சு அவங்க அப்பா அம்மாட்ட எடுத்துகிட்டு போகிறானோ, அவங்க அப்பா அம்மா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, செல்ஃபோனில் பேசிட்டு மீட்டிங்க்கு அங்கே போகணும், அவங்களோட வேலை பிஸியில் ஆரியன் அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. எப்போ கேட்டாலும் இப்போ முடியாத ஆரியன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் நிறையா நேரம் விண்மீன் கூட்டம், அதாவது நட்சத்திரங்கள் கூட்டத்தெல்லாம் அவன் கண்டுபிடிச்சி ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவான். ஆனால் கூட அவனை கேட்குறதுக்கு ஆளே இல்லை. அவனோட ஸ்டார்ஸ் மேலே உள்ள உண்மையான ஆர்வத்தை புரிஞ்சது யார் தெரியுமா? அவனோட பாட்டி. ஆனால் சோகம் என்னன்னா, அவங்க பாட்டியும் போன வருஷம் இறந்துட்டாங்க. இப்போ ஆரியனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் கையில் இருந்தது 2 விஷயம்தான். ஒன்று பழைய டெலஸ்கோப் அவங்க பாட்டி கொடுத்தது, இன்னொன்று இந்த ஸ்டார்ஸ் பற்றின நிறைய புத்தகங்களை அவன் வச்சு படிச்சுட்டே இருந்தான். இதனால ஆரியனுக்கு ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவான். அவன் யாரோடையும் வெளியில் போக மாட்டான். ஏன்னா யாரும் இவனோட கதையை கேட்க மாட்டாங்க. என்ன நீ ஸ்டார் பற்றியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு இவனை ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனால் இவன் கூட யார் இருந்தான்னு சொன்னேன்? லூனான்னு ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சா, அந்த நாய்க்குட்டி இவன்கிட்ட விசுவாசமாக எப்போவுமே இருந்தது. ஒரு நாள் சாயந்தரம் ஆரியனும் லூனாவும் ஒரு குளிராக இருக்க நேரத்தில் விளையாடிட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஹாப்பியாக இருக்க நேரம் திடீர்னு லூனாவை காணோம். ஆரியனுக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. லூனா நீ எங்கே இருக்க? லூனா லூனான்னு கத்திட்டே போகிறான். ஆனால் லூனாட்டிருந்து எந்த சவுண்டுமே வரல. லூனா எங்கே போனானே தெரியல. ஆரியனுக்கு ரொம்ப தனிமையாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாட்டியும் இல்லை, இப்போ லூனாவும் காணோம், நம்ம என்ன பண்ண போகிறோம்? லூனானா ஆரியனுக்கு ரொம்ப பிடிக்கும். லூனாவை காணோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே நிற்கிறான். அந்த குளிர் காற்றுல அவன் அழுகிறது ஃபுல்லாக உறைஞ்சி அப்படியே ஃபேஸே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். சரி அவன் ஃபோன் எடுத்து யாருக்காவது ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ஃபோன் டெட் ஆயிடுச்சு. யாரையும் அவனால் காண்டாக்ட் பண்ண முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சரி நம்ம தெருவில் போய் நம்மளே லூனாவை தேடிடலாம் அப்படின்னு அவன் தெருக்கு போயிட்டான். தெரு ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. ஒவ்வொரு தெருவும் போய் போய் தேடுறான். ஆனால் லூனாவை காணோம். ஒவ்வொரு அமைதியான தெருவும் இவனோட தனிமையான உணர்வை இன்னும் கூட்டிகிட்டே இருந்துச்சு. அவனுக்கு என்ன பண்ணனே தெரில. லூனாவை எங்கே போய் தேடுறதும் அப்படின்னு தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரொட்டீன் என்ன? வானத்தை பார்ப்பான். அதே மாதிரி அவன் வானத்தை பார்த்தா அந்த நீல நட்சத்திரம், அந்த ப்ளூ கலர் ஸ்டாரை அவன் பின்பற்றி போனான். அது போனால் ஒரு மலை பக்கத்தில் நிறைய அலங்கரிக்கப்பட்ட லைட்ஸு, ஸ்டார்ஸ்லாம் தொங்க விட்டு ஒரு சின்ன பிள்ளைங்க குழுவாக உட்காந்துருந்தாங்க. இங்கே என்ன நடக்குது? ஏன் எல்லாரும் உட்காந்துருக்காங்க? ஏன் இங்கே இவ்வளோ பிரகாசமாக லைட் இருக்குது அப்படின்னு அவன் உள்ளே போய் பார்க்குறான். அங்கே பார்த்தாங்கன்னா ஒரு பெரியவங்க ஒருத்தவங்க நின்று ஸ்டார்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இவனுக்கு பயங்கர உற்சாகமாயிடுச்சு. என்னது இவங்க ஸ்டார்ஸ் பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழு, அந்த சிறுவர் குழுவில் போய் ஆரியனும் உட்காந்துட்டான். ஆரியனுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்.
உள்ள நுழைஞ்சோடனே அந்த பெரிய அந்த அங்கிளை பார்த்து அவன் கேட்குறான், நீங்கள் என்ன ஒரு ஆஸ்ட்ரோனட்டா, வானியலாளரா? எனக்கு ஸ்டார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், நான் அதை டெய்லி நைட்டு பார்ப்பேன், எங்கள் பாட்டி எனக்கு ஒரு டெலஸ்கோப் கொடுத்துருக்காங்க, நிறைய ஸ்டார்ஸ் பற்றின புக்ஸ் வச்சுருக்கேன், நான் டெய்லி படிப்பேன், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போது என் கூட இந்த லூனா தொலைஞ்சு போச்சு, அதை தேட தான் நான் ஓடி வரும்போது தான் நான் இங்கே வந்துட்டேன். சாரி, நான் எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு ஸ்டார்ஸ் பற்றி ரொம்ப பிடிக்கும், நீங்களும் அதை பற்றி பேசினோடனே நான் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் அமைதியாக உட்காந்துட்டான். அந்த அங்கிள் ஆரியனை பார்த்து சொன்னாங்க, என்னோட பேர் சந்திரன், நான் ஒரு ஆஸ்ட்ரோனட், வானியலாளர் தான், எனக்கு ஸ்டார்ஸை பற்றி படிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். இந்த பிள்ளைங்க எல்லாரும் கூட இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஞானிகளை இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ அவங்கள ஒரு நட்சத்திரம் தான் வழி நடத்திட்டு வந்துச்சு, அதை பற்றி தான் நான் அவங்க எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆரியன் வச்சு இந்த புக்ஸ் எல்லாம் சந்திரன் அங்கிள் வாங்கி பார்த்தாங்க. ஆரியன் ரொம்ப நீட்டாக எல்லாத்தையும் படிச்சிருக்கான், நிறைய தான் மார்க் பண்ணியிருக்கான், அவனுக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்குது, நிறைய நோட்ஸ் உள்ள வச்சுருக்கான். சந்திரன் அங்கிளுக்கு இதை பார்த்துன்னு ரொம்ப ஆச்சரியம் போச்சு, நம்மளும் இப்படி தானே சின்ன வயசுல இருந்தோம், நம்மள மாதிரி ஆரியன் இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணாங்க. என்னன்னா, ஆரியனுக்கு எவ்வளோதான் ஸ்டார்ஸ் பிடிச்சாலும் அவன் ஒரு தனிமை உணர்வில் இருக்கான், அவன் லோன்லியாக எல்லா நேரத்துலையும் ஃபீல் பண்ணுறான். சந்திரன் அங்கிளுக்கும் ஞாபகம் வந்துச்சு, நம்மளும் சின்ன வயசில் இப்படி தானே இருந்தோம், தனிமையாக இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஞாபகம் வந்தது. அப்போ தான் அவங்க யோசித்து பார்த்தாங்க. ஆனால் சந்திரன் அங்கிள் ஸ்டார்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதை விட ஸ்டார்ஸை படைச்சவரை பற்றி ரொம்ப அறிஞ்சு வச்சுருந்தாங்க. உடனே அவங்க ஆரியனை பார்த்து கேட்டாங்க, உனக்கு தெரியுமா யார் இந்த ஸ்டார்ஸை படைச்சா அப்படின்னு? உன்னையும் என்னையும் படைத்த தேவன் தான் இந்த ஸ்டாரையும் படைச்சாங்க. இந்த விலங்குகள், பறவைகள், இந்த மரங்கள், இது எல்லாத்தையும் தேவன் தான் படைச்சாங்க. அந்த தேவன் உன்னை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. தேவனோட அன்பை பற்றி பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? எரேமியா 31:3 அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னு தேவன் சொல்றாங்க. தேவனோட அன்பு நித்தியமானது, அது என்னைக்கும் மாறாது. உங்களோடையும் ஆண்டவர் ஒரு ஃப்ரெண்டா, ஒரு நண்பனா உங்களை நேசிக்க விரும்புறாரு. தேவன் பரிசுத்தமான தேவன். இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, தேவனை பற்றி அறியாதவங்களை கூட தேவன் நேசிக்கிறாரா? எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இதை பற்றிலாம் சந்திரன் அங்கிள் ஆரியன்ட்ட சொல்லும் போது ஆரியன் அப்போ தான் யோசித்து பார்க்குறான், நம்ம ஸ்டாரை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசினப்போ அவங்க புரிஞ்சுக்கலையே, அவங்க அதை கவனிக்கலையே, அம்மா அப்பா கூட ஃபோனில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்களே, ஃப்ரெண்ட்ஸ் கூட கிண்டல் பண்ணாங்களே, அப்படி இருந்தப்போ கூட தேவன் என் மேலே அன்பாக இருந்திருக்காரு, எப்போதும் என் கூட தான் இருந்திருக்காருன்றத இப்போ ஆரியன் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறமா அந்த சந்திரன் அங்கிள் அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை நடத்தினாங்க, பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் ஆரியன் கவனமாக கேட்டான். முடித்த உடனே சந்திரன் அங்கிள் வந்து சொன்னாங்க, இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு, நம்ம போய் என்னோட லூனாவை தேடலாமா அப்படின்னு சொன்னாங்க. ஆரியனுக்கு திரும்ப ஹாப்பி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அங்கிள், நம்ம போய் லூனாவை தேடணும், ஏன்னா அவன் ஒருத்தவங்க மட்டும்தான் என் கூடயே இருந்தாங்க, அவன் என்னோட ஃப்ரெண்ட், கண்டிப்பாக இந்த குளிரில் தேடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சந்திரன் அங்கிள் சொல்கிறாங்க, ஆமாம், அவன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான், கண்டிப்பாக இங்கே பக்கத்தில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் நடந்து போய் லூனாவை தேடுறதுக்காக போகிறாங்க. அப்போது சந்திரன் அங்கிள் அவங்க லைஃப்பில் இந்த ஸ்டாரை பற்றின கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஆரியனோட பேசிகிட்டே வராங்க. ஆரியனும் நிறைய விஷயங்கள் அதில் கற்று வச்சுருந்தான். ஸோ 2 பேரும் அதில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது அப்போது சந்திரன் அங்கிள் சொன்னாங்க, நம்ம இன்னும் நல்லா தேடுவோம், லூனா இந்த குளிரில் ரொம்ப தூரம்லாம் போயிருக்க மாட்டான், நைட் வேறு ஆயிடுச்சு, நம்ம போய் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்படி போகும்போது ஆரியன் சொல்கிறான், அங்கிள் ஒரு நிமிஷம், ஏதாவது உங்களுக்கு சத்தம் கேட்குதா, யாரோ நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சந்திரன் அங்கிளும், ஆமாம்ல ஏதோ சத்தம் கேட்குதுல அப்படின்னு பார்த்தா அந்த மலை ஏறுற பகுதிக்கு பக்கத்தில் ஒரு இருட்டான பகுதியிலேருந்து சத்தம் வருது. யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ரொம்ப கத்துறாங்க. உடனே சந்திரன் அங்கிள் யாருக்கும் நம்மளோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பழைய டார்ச் லைட் அவங்க கூட வச்சுருந்தாங்க. அந்த டார்ச் லைட்டை போட்டு தேடுறாங்க. பார்த்தா அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. உடனே சந்திரன் அங்கிள் சொல்கிறாங்க, நீங்கள் கூப்பிடுறத மட்டும் நிப்பாட்டாதீங்க, திரும்ப கூப்பிட்டுட்டே இருங்க, அப்போ தான் நாங்கள் உங்களை பக்கத்தில் வந்து உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த நிறைய பேரும் திரும்ப ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அவங்களுக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணணும்னு போனாங்க. ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அப்போ தான் ஆரியனோட இந்த ஆஸ்ட்ரோனட் மைண்ட் வேலை செஞ்சுச்சு. என்னன்னு திடீர்னு வானத்தில் பார்த்தா ஒரு வடக்கு நட்சத்திரம், நார்த் போல் தெரிஞ்சது. அதை வச்சு ஆரியன் அவங்களோட இருக்கிற டைரக்ஷனை பார்த்து அவங்கள போய் நான் மீட்டுடலாம் அப்படின்னு சொன்னான். அதையும் அவங்கள திரும்ப சந்திரன் அங்கிள் கூப்பிட சொன்னாங்கல்ல, அதையும் வச்சு அந்த மக்களை பார்த்துட்டாங்க. அவங்க எல்லாரும் காப்பாற்றிட்டாங்க. அவங்க யாருன்னா, இந்த கிறிஸ்மஸ்க்காக அவங்க வீட்டுக்கு திரும்பி வர அந்த கிராமத்தில் உள்ள மக்கள். அவங்க எல்லாரும் இந்த புயல் காற்றுனால மாட்டிக்கிட்டாங்க, அவங்க எல்லாராலையும் போக முடியல. ஸோ அவங்களுக்கு இந்த ஆரியனும் சந்திரன் அங்கிளும் ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க எல்லாரையும் காப்பாற்றி சந்திரன் அங்கிள் சொன்னாங்க, எல்லாரும் இப்போ நம்ம கூட்டமாக ஒன்றா சேர்ந்து நின்றுப்போம் அப்படின்னு சொல்லும் போது அங்கேருந்து எப்பயும் நம்மளுக்கு தெரியுற ஒரு உருவம் ஓடி வருது. அது யாருன்னா
ஆரியனோட நாய்க்குட்டியான லூனா ஓடி வந்து ஆரியனை ஹக் பண்ணிடுச்சு. ஆரியனுக்கும் பயங்கர ஹாப்பி. லூனாவும் ஆரியனும் சேர்ந்ததை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஆரியனோட கண்ணில் இருந்து அவ்வளோ தண்ணீர் வருது. ஆனாலும் அந்த புயல் காற்றில் அவனோட கண்ணீரெல்லாம் அப்படி உறைஞ்சி நிற்குது. 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பி. ஆரியன் சொல்கிறான், உன்னை தேடி தான் நாங்கள் வந்தோம், நீ எங்களுக்கு கிடச்சிட்ட, நீ இல்லாமல் எவ்வளோ தெரியுமா நான் சேடாக இருந்தேன் அப்படின்னு ஆரியன் பேச ஆரம்பிக்கிறான். அப்போ தான் சந்திரன் அங்கிள் சொல்கிறாங்க, நம்ம இந்த மக்களை காப்பாற்ற வந்து உன் லூனாவையும் நீ கண்டுபிடிச்சிட்ட பார்த்தியா, இந்த மொமெண்ட்டை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சந்திரன் அங்கிள் ஆரியனும் லூனாவும் சேர்ந்ததை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அவங்க ஆரியனை பார்த்து சிரிச்சிட்டே சொன்னாங்க, நீ எப்படி இந்த ஸ்டாரோட கைடன்ஸை வச்சு கரெக்டாக லூனாவை கண்டுபிடிச்சிட்ட, இப்போ நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கல்ல. ஆனால் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, நீ எப்படி ஸ்டாரை வழிகாட்டியாக பயன்படுத்தினியோ உன் லைஃப்க்கும் ஒரு வழிகாட்டி தேவை. அதான் தேவனோட வார்த்தை. தேவன் உன்னோட லைஃப்க்கு ஒரு பர்பஸ் வச்சிருக்காரு, உன்னையும் வழிநடத்த விரும்புகிறாரு. பைபிளில் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? சங்கீதம் 119, 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆமாம், அவரோட வசனத்தை நம்ம படித்து அதுக்கேற்றபடி நம்மளோட லைஃப்பை அர்ப்பணித்து கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா அது நம்மளையும் தேவனையும் இணைக்கும். தேவன் நம்மளோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. தேவனுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நமக்கு வளர்கிறதுக்கும் இந்த வசனம் ஹெல்ப் பண்ணும். அது ஒரு வழிகாட்டியாகவும் இருக்குது. தேவன் தம்முடைய வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கவும் அதை நம்மளுக்கு பின்பற்றவும் உதவி செய்வாங்க. நம்ம எப்போல்லாம் தேவன்கிட்ட கேட்குறோமோ அப்போல்லாம் தேவன் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து அவரோட வார்த்தை மூலமாக நம்மளை தேற்றுவாங்க. டெய்லி நம்ம பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கணும். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் பைபிள் டெய்லி வாசிக்காமல் இருந்தீங்கன்னா இனிமேல் டெய்லி ஆண்டவரோட நேரத்தை செலவிடுங்க. அந்த வசனத்தின் மூலமாக நம்மளோட தேவன் பேசுவாங்க. வசனம் வாசிக்கிறத விட அதை கடைப்பிடிக்கிறது தான் பெரிய விஷயமே. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லைஃப்பை அர்ப்பணித்து நம்ம கீழ்ப்படியணும். அதை தான் தேவன் விரும்புகிறாங்க. அப்போ தான் தேவனும் நம்மளும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே நம்ம வர முடியும். தேவன் அப்போ தான் நம்மளோட லைஃப்பில் உள்ள எல்லா காரியங்களையும் சொல்லுவாங்க. ஆரியன் அப்போ தான் வானத்தை பார்த்துட்டு யோசிக்கிறான். தேவனோட செயல், அவரோட வழிகாட்டுதல் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது, அதை பற்றியே நம்மளுக்கு புரியாது. ஆனால் போக போக தான் நம்மளுக்கு புரியும் அவரோட வழிகாட்டுதல்லாம் சரியானது, அதான் பெஸ்டானதும் கூட. எந்த நட்சத்திரத்தோட வழிகாட்டுதலை விட தேவனோட வழிகாட்டுதல் தான் ஒரு முழுமையானது, அதான் நிறைவானது அப்படின்றத இப்போ ஆரியன் புரிஞ்சுக்கிட்டான். ஆரியனோட நட்சத்திர அறிவும் சந்திரன் அங்கிளோட அந்த மலைப்பகுதியில் எப்படி நடக்கணுன்ற அனுபவத்தையும் வச்சு ஆரியன் அந்த எல்லா கூட்டத்தையும் அந்த கிராமத்துக்கு வழி நடத்தினான். எல்லாரும் சேர்ந்து அவங்களோட கையை கோத்துக்கிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடி தெரியாதான், ஆனால் இப்போ எல்லாருமே நண்பர்களா ஃப்ரெண்ட்ஸாக மாறி அந்த குளிர் காற்றில் அவங்க எல்லாரும் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தாங்க. அவங்க யாருக்குமே வழி தெரியல, ஆனால் கூட அவங்க எல்லாரும் கை கோத்துக்கிட்டு பெரியவங்க சிறியவங்க, லூனா இருக்குது, ஆரியன் இருக்காங்க, சந்திரன் அங்கிள் எல்லாருமா சேர்ந்து கை கோட்டு அந்த குளிர் காற்று வேறு அவங்களுக்கு ஆப்போசிட்டில் அடிக்குது. அவங்களுக்கு எந்த டைரக்ஷனில் போகணுன்னே தெரியல. அப்போ சந்திரன் அங்கிள்கிட்ட ஒரு சின்ன காம்பஸ் இருந்தது. அதை வச்சு அவங்க எல்லாரும் எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்னு நடத்திட்டு இருந்தாங்க. ஆரியன் அவங்கள ஸ்டாரை பார்த்து அதுக்கு நேராக வழி நடத்திட்டு போனான். ஆனால் திடீர்னு அப்படி பயங்கரமான காற்று அடிச்சிருச்சு, பயங்கர குளிராயிருச்சு, ஒரு புயல் காற்று மாதிரி எழும்பிருச்சு, வானம்லாம் ரொம்ப இருட்டாயிருச்சு. ஆரியன் அந்த ஸ்டாரை வச்சு தான் அவங்களை வழிநடத்திட்டு போயிட்டு இருந்தான். ஆனால் அந்த ஸ்டாரையே மேகங்கள்லாம் மறைச்சிருச்சு. என்ன பண்ணனே தெரியல. எல்லாருமே ஒரு நிமிஷம் திகைச்சு போயிட்டாங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு வீட்டுக்கு போகலாமா அப்படின்லாம் எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான சத்தம் கேட்குது அந்த மலையிலேருந்து. அந்த பாறைகள், அந்த மண் சரிவாகுது, அந்த பாறைகள் உருள்ற சத்தம் இவங்களாலே ரொம்ப பயப்பட வச்சிருச்சு. அவங்க என்ன பண்ணனே தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது தான் சந்திரன் அங்கிள் அவங்க பேக்கில் ஆல்ரெடி வச்சிருந்த டார்ச் லைட் எடுத்து அவங்களுக்கு லைட்டு காமிச்சாங்க. அப்புறம் அவங்கள்கிட்ட ஒரு பழமையான ஒரு மேப் இருந்தது. அதுவே எல்லோ கலரில் அந்த பேப்பர் மாறிடுச்சு. அதை பார்த்து கஷ்டப்பட்டு ஆரியன் வழியை கண்டுபிடிச்சி அங்கேயும் இங்கேயும் போய் கடைசியில் ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அவங்க எல்லோரும் கூட்டமாக அவ்வளோ நேரம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தவங்கள ஆரியன் அழகாக வழி நடத்திட்டு வந்து அவங்க கிராமத்துலேருந்து விட்டுட்டான். ஆரியன் அவங்க கிராமத்துக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் தான் பார்க்குறான் ஆரியனையும் லூனாவையும் தேடி அவங்க கிராம மக்கள் எல்லோரும் வெளியில் வந்துட்டாங்க. அந்த கிராமத்துலேருந்து அவ்வளோ பேர் கூடி வந்திருக்கும் போதும் ஆரியன் அவங்க அம்மா அப்பா பார்க்குறான். அவங்க கண்ணீரோட ரொம்ப கவலையாக நின்றுட்டுருக்காங்க ஆரியனை காணோம் அப்படின்ட்டு. ஆரியனை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஆரியனும் அவங்க அம்மா அப்பாட்ட போயிட்டான். அப்போ தான் சந்திரன் அங்கிள் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஆரியன் தான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வழி நடத்திட்டு வந்தான். அவனோட இந்த ஸ்டார் பற்றின அறிவு தான் எங்கள் எல்லாரையும் இன்னைக்கு பத்திரமா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு. அவனும் லூனாவை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க அம்மா அப்பா யோசிக்கிறாங்க, ஆரியனோட அறிவு எவ்வளோ முக்கியமானது, அவன் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தையே கைட் பண்ணிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சந்திரன் அங்கிள் சொல்கிறாங்க, இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது எனக்கு இன்னொரு கதையும் ஞாபகம் வருது அப்படின்னாங்க. ஓ,
உடனே இந்த கிராமத்தில் உள்ள எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக கூடிட்டாங்க. அது நைட்டாக இருந்தால் கூட எல்லாரும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரியன் நம்ம எல்லாரையும் இந்த குளிர் காலத்தில் வழிநடத்திட்டு வந்தது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. ஆனால் அதை விட ஒரு அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரையும் வழிநடத்துறதுக்காக தேவன் தம்முடைய சொந்த குமாரனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சாங்க. அவர் ஒரு சாதாரண குழந்தை இல்லை, அவர் தேவனோட சொந்த குமாரன். அவர் 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. ஒவ்வொரு கிறிஸ்மஸ் காலத்துலேயும் நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய கேட்டிருக்கோம்ல. அவரை பற்றி நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இல்லை, அவர் எந்த பாவமுமே செய்யலை. அவரோட சொல்லில், அவரோட சிந்தனை இல்லை, அவரோட செயலில் யாரையும் புண்படுத்தவோ காயப்படுத்தவோ இல்லை. அந்த பரிசுத்தமான தேவன் நம்ம எல்லாரோட பாவத்துக்காகவும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஆனால் அங்கே கதை முடியல. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? 1 கொரிந்தியர் 15:3-4 என்ன தெரியுமா சொல்லுது? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து. ஆமாம், ஏசு கிறிஸ்து நம்மளோட பாவத்துக்காக தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இப்பயும் ஜீவிக்கிறாங்க. பரலோகத்தில் இப்போ ராஜாவாக வீட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்போ கூப்பிட்டாலும் நம்மளோட ப்ரேயருக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த தேவனோட பிள்ளைகளாக மாறணும் தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கே வந்தாங்க. யாரெல்லாம் ஏசப்பாட்ட என்ன உங்கள் பிள்ளைங்களா மாற்றிருங்கன்னு கேட்குறோமோ அவங்க எல்லாரையும் ஏசு கிறிஸ்து தன்னோட சொந்த பிள்ளையாக மாற்றிடுவாங்க. இதெல்லாம் சந்திரன் அங்கிள் சொன்னதுக்கப்புறமா அந்த கிராம மக்களும் ஆரியனும் சேர்ந்து முழங்கால் படிட்டு ஏசு கிறிஸ்துவை அவங்களோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. மனப்பூர்வமாக ஏசு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க எல்லாருமே ப்ரேயர் பண்ணாங்க. அந்த அழகான இருண்ட வானத்தில் உள்ள நட்சத்திரங்களுக்கு கீழே அவனும் அவனோட கிராம மக்களும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் அப்போ தான் உணர்றான், நான் இனிமேல் தனிமையானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் இவ்வளோ நாள் லைஃப்பில் தேடிட்டு இருந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். என்னவா இருக்கும்? ஸ்டாரா? இல்லை, அதுக்கும் மேலே ஏசு கிறிஸ்துவை கண்டு கொண்டான். ஏன்னா ஏசு கிறிஸ்து தான் உலகத்தில் உள்ள மெய்யான ஒளி. ஆரியன் மெதுவாக சந்திரன் அங்கிளை பார்த்து சொல்கிறான், இப்போ உனக்கு எல்லாமே புரியுது அங்கிள். அன்னைக்கு அந்த ஞானிகளை கரெக்டாக ஏசு கிறிஸ்துவ இருக்கிற இடத்துல அந்த நட்சத்திரம் வழி நடத்துச்சுல்ல, அதே போல் நானும் மற்றவர்களை என்னோட வாழ்க்கையின் மூலமாக ஏசு கிறிஸ்துட்ட வழிகாட்டுறவங்களா மாறணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அந்த கிராம மக்களே ரொம்ப மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஏசு கிறிஸ்து இப்போ அவங்களோட உள்ளத்தில் இருக்காங்க. அதனால அவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. ஆரினும் ஒரு தீர்மானம் எடுத்தான், நானும் மற்றவங்களுக்கு இந்த ஸ்டார் மாதிரி வழிகாட்டுவேன், ஏசு கிறிஸ்துவை என்னோட வாழ்க்கை மூலமாக மற்றவங்களுக்கு காட்டுவேன் அப்படின்னு அவன் முடிவெடுத்தான். ஆரியன் மட்டும் இல்லை, உலகத்தின் ஒளியாக இருக்கிற ஏசு கிறிஸ்துவை நீங்களும் ஏற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சுருக்கலாம், எல்லாருமே பாவம் செய்கிறவங்க தான். ஆனால் தேவன் தம்மளோட அளவில்லாத அன்புனால நம்ம எல்லாரையும் எடுத்துப்பாங்க. நம்மளோட பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சு அவரோட பிள்ளையா மாற்றிடுவாங்க. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமாம், ஏசு கிறிஸ்துவோட நாமத்து மேல் நம்ம விசுவாசம் வச்சு என்னையும் உங்களோட பிள்ளையாக மாற்றிடுங்க, என்னோட பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு யாரெல்லாம் கேட்குறோமோ அவங்க எல்லாரும் ஏசு கிறிஸ்து தன்னோட பிள்ளையாக மாற்றி தன்னோட குடும்பத்தில் சேர்த்துப்பாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட லைஃபே ரொம்ப ஹாப்பியாக மாறிடும், ரொம்ப சந்தோஷமாக மாறிடும். நம்ம தனிமையாக இருக்கிற ஃபீலே நம்மளுக்கு வேணாம், நம்ம கூட எப்போவுமே ஏசு கிறிஸ்து இருப்பாங்க. நீங்களும் ஏசு கிறிஸ்துவோட பிள்ளைகளாக மாறணும்னா உங்களோட பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்கும்போது கண்டிப்பாக ஏசு கிறிஸ்து உங்கள் எல்லாரையும் அவரோட பிள்ளைகளை மாற்றி ஒரு நாள் பரலோகத்தில் நம்ம எல்லாரையும் சேர்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆரியன் எப்படி ஒரு வழிகாட்டியாக இருந்தானோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கை மூலமாக மற்றவங்களுக்கு இயேசுவை காமிக்கிற ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? எப்படி இந்த ஜர்னி சூப்பரா இருந்ததா? ஆமா, அது ஒரு உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான அட்வென்ச்சர் தான். நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? ஆரியன் வானத்துல தேடினா, நட்சத்திரங்கள் தேடினா, விண்மீன்கள் தேடினா, இது எல்லாத்துலயும் தேடி ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டுபிடிச்சா. அந்த பெரிய வெளிச்சம் தான் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குது. அந்த வெளிச்சம் தான் ஏசு கிறிஸ்து. ஆரியன் இனி நட்சத்திரங்களை தேடுவனாக இருக்க மாட்டான். ஏன்னா இப்போ அவன் வெளிச்சம் கொடுக்கிறவனாக மாறிவிட்டான். அவனோட இறுதியம் தேடினதையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் அந்த ரிடல் ஞாபகம் இருக்கா? அந்த ரிடலை இப்போ நம்ம திருப்பி கேட்கலாமா? யாரோட உதவி இல்லாமையும் நான் பிரகாசிப்பேன், இருளிலேயே உங்களுக்கு பாதை காட்டுவேன், என்னை யாரோ பிடிச்சோ இல்லைன்னா அடைச்சோ வைக்க முடியாது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் நட்சத்திரம் இல்லை. நான் யார்? ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? அந்த ஆன்சர் என்னன்னா ஏசு கிறிஸ்து. ஆமா, ஏசப்பா தான் அது கரெக்டான ஆன்சர். அவர் நம் இருதயத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறதாக இருக்கிறார்.
அது மட்டும் இல்லாம அவர் நம்மளுக்கு ஒரு பெரிய gift. ஃப்ரெண்ட்ஸ் எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க, அந்த வெளிச்சம் தான் இயேசு கிறிஸ்து. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். அது என்னன்னா, பீச் மணலெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த பீச் மணல் எண்ணிக்கை விட ஸ்டார்ஸ் தான் அதிகமானது. அது எவ்வளவுன்னா 1 செப்ட்ரில்லியன். ஐயோ, இவ்ளோ பூஜ்யங்களா? என்னால எண்ணவே முடியல. குட்டீஸ், அது ஒரு செப்டில்லியன். ஓ அப்படியா? இதில் வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. அது என்னன்னா, ஏசப்பாக்கு வந்து இந்த எல்லா நட்சத்திர பேரு தெரியும். அதே மாதிரி என் பேரும் தெரியும், உங்களோட பேரும் தெரியும். இது வந்து பைபிள் வசனத்திலையும் போட்டிருக்கு. நம்ம ஆண்டவர் எவ்வளோ அதிசயமானவர்ல. அவர் பிளானட்ஸ், நட்சத்திரங்கள், விண்மீன்கள் இவை எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் ஒரே குமாரனை இந்த உலகத்துல ஒரு பெரிய வெளிச்சமா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இதை நினைக்கும் போது மனசுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குல்ல. அப்படிப்பட்ட தேவன் தான் நீங்க தேவை. அந்த வெளிச்சமான இயேசு கிறிஸ்து பற்றி உங்களுக்கு தெரியணுமா? அதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஜானனா வராங்க. தம்பி தங்கச்சி, சூப்பரான அழகான ஒரு சம்பவத்தை கேட்டீங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கலாம், நான் எப்படி ஏசாமியை ஏற்றுக்கிறது, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் அண்ணன் இருக்கிறேன். ஓகே, நீங்கள் கேட்ட சம்பவத்துலேருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கடவுள்னா யாரு? எஸ், கரெக்டாக சொன்னீங்க. உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் படைச்சது கடவுள் தான். ஆமாம், தேவன் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. அவங்க இயல்பாகவே ரொம்ப அன்பானவங்க. பைபிளில் போட்டிருக்கு, யோவான் 3:16 தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அப்படின்னா உங்கள் மேலேயும் என் மேலேயும் அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லார் மேலேயும் தேவன் ரொம்ப ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு பாவமும் செய்யாதவங்க, பரிசுத்தமான கடவுள். அப்போ பாவமே செய்யாத அவங்களுக்கு பாவம் எப்படி பிடிக்கும்? எஸ், ஒன்றை பிடிக்கும். ஆனால் நீ செய்கிற பாவத்தை கடவுளுக்கு, தேவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. பாவம்னா என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கரெக்டாக சொன்னீங்க. கடவுளுக்கு பிடிக்காததை யோசிக்கிறது, பேசுறது, செய்கிறது, இது எல்லாமே பாவம். ஆமாம், இந்த பாவத்தை நீ மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, பைபிளில் போட்டிருக்கு. ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தான். அதனால நம்ம யாருமே அப்போ பரலோகத்துக்கு போக முடியாதே, கடவுள் இருக்கிற இடத்துக்கு போக முடியாதே. அப்போ என்ன செய்யறது? நான் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குல்ல உங்களுக்கு, அதுக்காக தான் தேவன் அழகான ஒரு திட்டம் வச்சுருந்தாங்க. உன்னையும் என்னையும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனான இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பிச்சாங்க. அதை தான் நம்ம கிறிஸ்மஸ்னு கொண்டாடுறோம். இயேசு இந்த பூமிக்கு எதுக்காக வந்தாங்க தெரியுமா? ஓம் பாவத்துக்காக, ஏன் பாவத்துக்காக அவர் சிலுவையில் மரிச்சார். நம்மளுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கிட்டார். 1 கொரிந்தியர் 15 3 4 அண்ணன் வாசிக்கிறேன். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ஏசாமி நமக்காக, உன்னோட பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கிட்டாரு. உனக்கு பதிலாக, எனக்கு பதிலாக அவர் சிலுவையில் மரித்தாரு. அவர் அடக்கம் பண்ணாங்க. 3 நாள் கழிச்சு மறுபடியும் உயிரோட வந்தாரு. இன்னைக்கும் உயிரோட இருக்கிறாரு. அதனால உன்னோட என்னோட பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். அவர் மட்டும்தான் வழி. அவரால் மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இயேசு கிறிஸ்து உன்னோட பாவத்துக்காக, என்னோட பாவத்துக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் உயிரோட வந்தாங்க. இன்னைக்கும் உயிரோட இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பேர்ல, நாமம்னா பேருன்னு அர்த்தம். அவருடைய பேரை யாரெல்லாம் நம்பி அவரை ஏத்துக்கிறாங்களோ, இயேசு எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் உயிரோட வந்தார், என் பாவத்துக்காக அவர் மரித்தார்ன்றதை யாரெல்லாம் நம்பி ஏத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் கடவுளுடைய பிள்ளையா மாறலாம். இப்போ நீ கடவுளுடைய பிள்ளையா மாறணும்னு விருப்பப்படுற இல்லையா? அப்படி உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஜெபத்தை நீ செய்ய போற. முதல்ல, நான் ஒரு பாவி அப்படின்றத ஒத்துக்கோ. ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நான் பாவி, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லு. 2வது, இயேசுவே எனக்காக நீங்க சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லு. 3வது, ஆண்டவரே நான் ஒரு புது வாழ்க்கை வாழ விரும்புறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளு. அப்படி நீ கேட்கும்போது ஆண்டவர் உன்னை அவருடைய பிள்ளையா மாத்துவார்.
ஒரு சின்ன ஜெபத்தை செய்யலாமா? அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. ஓகே, நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உண்மையாகவே நீ ஜெபம் பண்ணியிருந்தன்னா, ஏசாமிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தான்னா, கண்டிப்பாக உனக்கு ஒரு புது வாழ்க்கையை ஏசாமி கொடுத்துருப்பாங்க. ரைட், இப்போ நான் ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நீங்கள் யாருடைய பிள்ளை? கரெக்டாக சொன்னீங்க, தேவனுடைய பிள்ளை, காட்ஸ் சைல்டு. எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் ஒரு வசனத்தை வாசித்தேன் இல்லையா, யோவான் 1:12. அதில் அப்படி தானே போட்டிருக்கு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கிட்டாலும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். இப்போ இந்த வசனத்தில் நீங்கள் உங்கள் பேரை போட்டு வாசிக்கிறீங்களா? நான் என்னோட பேரை போட்டு வாசிக்க போகிறேன், நீங்கள் உங்கள் பேரை போட்டு வாசிக்க போகிறீங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட ஜான் தேவனுடைய பிள்ளையாகும்படி ஜானுக்கு அதிகாரம் கொடுத்தார். உங்கள் பேரை போட்டு வாசிச்சிங்களா? ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இப்போ நீ தேவனுடைய பிள்ளை, உனக்கு கடவுள் 2 கிஃப்ட் வச்சுருக்குறாங்க. எபிரேயர் 13:5 அழகான ஒரு வசனம் இருக்குது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. எபிரேயர் 13:5. ஏசாமி உன் கூடவே இருப்பாங்க, உன்னை விட்டு பிரியவே மாட்டாங்க. 2வது எபிரேயர் 13:6, கர்த்தர் எனக்கு சகாயர். அதாவது கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர்னு அர்த்தம். அவர் உனக்கு உதவி செய்வார். பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு, பாவத்துக்கு நோ சொல்கிறதுக்கு உனக்கு உதவி செய்வார். ஒருவேளை நான் தெரியாமலோ ஏதோ பாவத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்யணும் அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருக்கலாம். 1 யோவான் 1:9 அழகாக ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சால் கூட, ஆண்டவரே நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கும்போது நம்மளை மன்னிக்கிறதுக்கு ஏசாமி ரெடியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை தம்பி தங்கச்சி, இப்போ நீ ஏசாமி ஏற்றுக்கிட்ட புதுசாக பிறந்த ஒரு குழந்தை மாதிரி இருக்கிற நீ இப்போ நீ வளரணும்னு கடவுள் விரும்புகிறாங்க. அதுக்கு 2 பேதுரு 3:18 என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள்னு போட்டிருக்கு. அப்போ நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் தெரியுமா? அவரை அறிஞ்சுக்கிறதுக்கு, ஏசாமி பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ எப்படிலாம் வளரணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நீங்கள் சர்ச்சுக்கு போகணும். 2வது உங்கள்கிட்ட பைபிள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டெய்லி பைபிள் படிக்கணும், அந்த பைபிள் வசனங்களுக்கு கீழ்ப்படியணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணணும். பைபிள் படிக்கும்போது ஆண்டவர் உன்னோடு பேசுவார், ஜெபம் பண்ணும்போது நீ ஆண்டவரோடு பேசலாம். இது 2ஐயும் நீங்கள் செய்யும்போது நீங்கள் ஆண்டவரோடு ஒரு நல்ல உறவில் இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை ஏசாமியை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, மற்றவங்களுக்கு சாட்சியாக சொல்லலாம். இதை செய்கிறதன் மூலமாக நீ கண்டிப்பாக வளர முடியும். இப்போ ஒரு சின்ன ஜெபம் செய்ய போகிறோம். ஆண்டவரே, என்னை ஒரு புது மனுஷனாக மாற்றிருக்கிறீங்க, புது மனுஷியாக மாற்றிருக்கிறீங்க, எனக்கு கொடுத்த புது வாழ்க்கைக்காக நன்றின்னு சொல்ல போகிறீங்க. செய்யலாமா? ஒரு தேங்க் ப்ரேயர் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த அருமையான தம்பி, இந்த அருமையான தங்கச்சி இன்னைக்கு உங்களை ஏற்றுக்கிறதுக்கு உதவி செஞ்சீங்க, நன்றி செலுத்துக்கிறோம். உங்கள் வாழ்க்கையை மாற்றிருக்கிறீங்க ஆண்டவரே, பாவத்திலேருந்து விடுதலையை கொடுத்துருக்குறீங்க, நன்றி செலுத்துக்கிறோம். எங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு நீங்கள் செய்த காரியங்கள் மகா பெரிய மேன்மையான காரியங்கள், அதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இனி உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைகளா, உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வெளிச்சம் கொடுக்குற ஏசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் அறிஞ்சுக்கொண்டீங்க தானே? அவர் யார், அவர் என்ன பண்ணாரு, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு நாங்கள் நல்லாவே கற்றுக்கிட்டோம். நீங்கள் எல்லாம் லேர்ன் பண்ணீங்களா? இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். பாய்ஸ் டீமுக்கும் கேர்ள்ஸ் டீமுக்கும் இடையில ஒரு கேம் வச்சா எப்படி இருக்கும்? வாங்க குட்டீஸ், நீங்களும் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ குட்டி தம்பி தங்கச்சி, கிறிஸ்மஸ் பார்ட்டி கிளப் மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்ட, லெசன் மூலமாகவும் நீ புதிய காரியங்களை கற்றுக்கிட்டல. சரி, நீ கற்றுக்கிட்ட விஷயத்துலேருந்து சில கேள்விகளை அண்ணன் நான் கேட்க போகிறேன். கேள்வி கேட்டால் பதில் சொல்ல ரெடியாக இருக்கீங்களா? குட், ஓகே. எப்படி கேட்க போகிறேன் தெரியுமா? பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீமுக்கு நான் கேள்விகளை கேட்க போகிறேன். எந்த டீம் ஜெயிக்க போகிறாங்க? பாய்ஸ் டீமா கேர்ள்ஸ் டீமா? பாய்ஸ் டீமா கேர்ள்ஸ் டீமா? பார்க்கலாம் எந்த டீம் ஜெயிக்க போகிறாங்க. சரி, நான் கேள்வி கேட்டு பாய்ஸ் டீமில் உள்ளவங்க எக்ஸாம்பிளுக்கு பதில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கேன். என்ன பண்ணணும்னா, அவங்க அதில் உள்ள ஒருத்தர் வந்து அந்த மேலே ஸ்டார்ஸ் தெரியுதா பாரு,
எவ்வளோ தெரியும், நிறைய தெரியுதா? அந்த ஸ்டார்ஸில் ஏதாவது ஒரு ஸ்டார் அவங்க பிக் பண்ணணும். அந்த ஸ்டார்ஸுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, சரியா? அந்த ஸ்டார்ஸை பிக் பண்ணுறது மட்டும் இல்லை, அங்கே ஒரு ஏஞ்சல் இருக்குதா, நீ இந்த ஸ்டார்ஸை நீ காட்டுறியோ அந்த ஸ்டார்ஸ் அதை எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் ஒரு பேஸ்கெட் இருக்குது பார்த்தியா, அதுக்குள்ளே போடும். ஓகே, அந்த பேஸ்கெட்டில் யாருடைய ஸ்டார்ஸ் வந்து அதிகமாக ஆகுதுன்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம், சரியா? அதிகமாக மட்டும் இல்லை, இந்த ஸ்டார்ஸ்க்கான பாயிண்ட் என்னன்னு சொல்லலைன்னு நினைக்கிறியா? பாயிண்ட்ஸ் இப்போ சொல்ல மாட்டேன், கடைசியில் சொல்லுவேன். ஓகே, நீ சொல்லும்போது அதில் நீ கண்டுபிடிச்சிக்க முடியும் எந்த டீம் ஜெயிக்க போகிறாங்க. என்ன பாய்ஸ் டீமா கேர்ள்ஸ் டீமா பார்க்கலாமா? ஓகே தம்பி தங்கச்சி, நீ கற்றுக்கிட்ட விஷயத்த இப்போ கேள்வியை கேட்க போகிறேன். யாருக்கு கேட்கலாம்? பாய்ஸுக்கா கேர்ள்ஸுக்கா? பாய்ஸுக்குன்னு சொல்கிறியா? ஓகே, அப்போ நான் பாய்ஸுக்கு கேட்டுடுறேன். ஓகே, நான் முதல் கேள்வி கேட்குறேன். ஆரியன் இருக்கான்ல, ஆரியன் வளர்ந்த பிறகு அவன் என்னதான் மாறணும் ஆசைப்பட்டான்? கரெக்ட். ஓகே, நட்சத்திரத்துடைய ரகசியத்தை கண்டுபிடிக்கணும், வானத்தை பற்றிய ஆராய்ச்சி செய்கிற நபரா இருக்கணும். வெரி குட், கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ உனக்கான ஸ்டார்ஸை செலக்ட் பண்ண வேண்டிய நேரம். ஓகே, மேலே நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு, பார்த்துக்கிட்டியா? எந்த ஸ்டார் செலக்ட் பண்ண போறீங்க? ஓ, ப்ளூவா? ஓகே, பேஸ்கெட்டில் விழுந்தாச்சு. ஓகே, பாயிண்ட்ஸ் பரவ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கேர்ள்ஸ் டீமுக்கான கேள்வி கேட்க போகிறேன். இந்த ஆரியன் இருக்கான்ல, ரொம்ப வருத்தப்பட்டான். எதனால வருத்தப்பட்டாமா? சொன்னது சரிதான். அவன் ரொம்ப தனிமையாக இருந்தான். இன்னும் அவங்க அம்மா கூட அப்பா கூட என்ன பண்ணிக்கலாம், அவனை கண்டுக்கவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லைல்ல. அப்புறம் பாட்டி அவங்க இறந்து போயிட்டாங்க, நாய் வேற போயிடுச்சு. கரெக்ட் ஆன்சர், வெரி குட். ஓகே கேர்ள்ஸ், இது உங்களுடைய டைம். பிக் பண்ணிட்டீங்களா? வெரி குட். ஓகே, கிரீனா? வெரி குட்பா, சூப்பர். ஓகே, ரெண்டு டீமுக்கும் பாயிண்ட்ஸ் கிடைச்சாச்சு. யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல, எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குப்பா. ரைட், அப்போ ஒன்று பார்க்கலாம். இப்போ பாய்ஸுக்கான செகண்ட் கேள்வி. தேவனுடைய அன்புல இருந்து நம்மளை பிரிக்கிறது எது? இதுவா இருக்கும். கரெக்ட், பாவம். கரெக்டா சொன்னீங்க, பாவம் தான் தேவனுடைய அன்புல இருந்து நம்ம பிரிக்குது. வெரி குட். ஓகே பாய்ஸ், உங்க ஸ்டார்ஸை செலக்ட் பண்றீங்களா? கிரீன். ஓகே ரைட். ஓகே, பாய்ஸ் உடைய பேஸ்கெட்ல வந்துருச்சு. ஓகே, எவ்வளவு பாயிண்ட்ஸ் தெரியல. ஓகே, கேர்ள்ஸ்க்கான கொஸ்டின். ஓகே, ஆரியன் இருக்கான்ல, ஆரியனை அந்த சந்திரன் அங்கிளும் அப்புறம் அந்த சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு எதுமா வழி நடத்துச்சு? கரெக்ட், அந்த நீல ஸ்டார்ல அந்த நட்சத்திரம் தான் என்ன பண்ணிச்சது, வழி நடத்துச்சு. ஓகே, இது நீங்க பிக் பண்ண வேண்டிய டைம். பிக் பண்றீங்களா? ஆரஞ்சு கலரா? ஓகே, சூப்பர். வெரி குட். உங்க பேஸ்கெட்ல விழுந்துருச்சு. யார் ஜெயிக்க போறாங்களோன்னு தெரியலையே, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குப்பா. ஓகே, பாய்ஸுக்கான மூணாவது கேள்வி. ரெடியா இருக்கீங்களா? குட். ஓகே, என்ன கேள்வி அப்படின்னா, தேவன் அவருடைய அன்பை பற்றி பைபிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? யோசிக்கிறீங்க. கரெக்ட், அவர் நிரந்தரமானவர், அவர் மாறாதவர். வெரி குட், கரெக்ட் ஆன்சர். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, இது உங்க ஸ்டாரை நீங்க சூஸ் பண்றதுக்கான டைம். பார்த்துட்டீங்களா? ஓகே, ரெட் கலர். ரைட். ஓகே, உங்க பேஸ்கெட்ல வந்து விழுந்தாச்சு. சரி, பாய்ஸுக்கும் பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குது, கேர்ள்ஸுக்கும் ஃபியரா இருக்குல்ல. ஆமா, ஐயோ யாருக்கு பாயிண்ட்ஸ் ஜெயிக்க போறோம்னு. ஓகே, இது கேர்ள்ஸுக்கான கேள்வி. ஓகே, கேர்ள்ஸுக்கான மூணாவது கேள்வி. இயேசு உனக்காக என்ன செய்தார்? யோசிக்கிறீங்க. கரெக்ட் ஆன்சர், வெரி குட். இயேசு உன் பாவத்துக்காக தான் உயிரே கொடுத்தாரு, மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டு இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸ்டாரை செலக்ட் பண்ணிக்கிறீங்களா? ஓ, ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, சூப்பர். ரைட். ஆமா, ரெண்டு பேருடைய பேஸ்கெட்லயே நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது. ஓகே தம்பி தங்கச்சி, உன்னுடைய கடைசி கேள்வி நேரத்துக்கு வந்தாச்சு. யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியலப்பா, பாய்ஸா கேர்ள்ஸான்னு தெரியல.
அவனுடைய கடைசி கேள்வியா இருக்கிறதுனால பாய்ஸ் கவனமா சொல்லிருங்க. ஐயோ கேர்ள்ஸ் நீங்களும் உங்களையும் சேர்த்து தான், நீங்களும் கவனமா சொல்லிருங்க. ஓகே ரைட். பாய்ஸ் உங்களுடைய கேள்வி, கிறிஸ்மஸ்னா என்ன? கிறிஸ்மஸ்க்கான அந்த உண்மையான காரியத்தை சந்திரன் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அப்போ கிராம மக்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? கரெக்டா சொல்றீங்க. அவங்க ஜெபம் பண்ணாங்க. அந்த உண்மையான ரட்சகர் எங்க வாழ்க்கையிலையும் வேணும்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்கள சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டாங்க. யாரெல்லாம்? ஆரியனும் கிராம மக்களும். கரெக்ட், வெரி குட். ஓகே, உங்களுடைய கடைசி ஸ்டாரை சூஸ் பண்ண போறீங்க. பார்த்துட்டீங்களா? ஓகே, ஸ்டார்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஆரஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, பக்கெட்ல போட்டாச்சு. பாய்ஸுக்கு பஞ்ச் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குது. கேர்ள்ஸுடைய கடைசி கேள்வி ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். ஓகே கேர்ள்ஸ், இது உங்களுடைய கேள்வி. இயேசுவை தான் சொந்த ரட்சகரா ஆரியன் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன செஞ்சான்? கரெக்ட், அந்த நட்சத்திரத்தை போல தானும் மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்ற ஒரு வழிகாட்டியா இருக்குன்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க, வெரி குட். ஓகே, உங்களுடைய கடைசி ஸ்டாரை கேர்ள்ஸ் செலக்ட் பண்ண போறீங்க. ஓகே, ப்ளூ செலக்ட் பண்ணிட்டீங்களா? பாஸ்கெட்ல விழுந்துருச்சு. கேர்ள்ஸுக்கும் நிறைய இருக்குது, பாய்ஸுக்கும் நிறைய இருக்குது. ஜெயிக்க போறது பாய்ஸா கேர்ள்ஸா? பாய்ஸா? என்னது கேர்ள்ஸா? ஓகே, அப்படின்னா நான் இப்போ பாயிண்ட்ஸ் சொல்லட்டுமா? எந்தெந்த ஸ்டார்ஸுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், கவனமாக கவனிச்சுக்கோ. அதை வச்சு எந்த டீம் ஜெயிக்க போகிறாங்க, யார் வின்னர், யார் ரன்னர் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாமா? முதல்ல சார், அதுக்கு முன்னால் அப்போ ஸ்டார்ஸுடைய பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு நான் சொல்லி ஆகணும்ல. இப்போ சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, முதல்ல ப்ளூ ஸ்டார் 100 பாயிண்ட்ஸ். ஓகே, கிரீன் ஸ்டார் எவ்வளோ தானே கேட்குறீங்க? கிரீன் ஸ்டார் 300 பாயிண்ட்ஸ். ஓகே, அப்புறம் வேற என்ன ஸ்டார் சொன்னேன்? ஓஹோ, ஆரஞ்சு கலர் சொன்னா, ஆரஞ்சு கலருக்கு 500 பாயிண்ட்ஸ். இன்னும் மீதமா ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? ரெட் கலர். கரெக்டா சொன்னீங்க. ஓகே, ரெட் கலருக்கு 1000 பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் நீங்க கெஸ் பண்ணிட்டீங்களா? யாருக்கு எவ்வளவு? பாய்ஸுக்கு 1900, கேர்ள்ஸுக்கு எவ்வளவு? 1900. கரெக்ட். என்னது, பாய்ஸுக்கும் 1900, கேர்ள்ஸுக்கு 1900? வாவ், சேமா இருக்குல்ல? ரெண்டு பேருமே ஜெயித்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, கிளாப் பண்ணிக்கலாமா? வெரி குட். தேங்க்யூ. இந்த கலர்ஃபுல்லான ஸ்டார்ஸை வச்சு நீங்கள் எல்லாருமே சூப்பராக விளாண்டிங்க. ஆமாம், நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இவ்வளோ நேரம் நிறைய அண்ணன் அக்காமா நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்பவும் ஒரு அக்கா நம்மளுக்காக ஒரு விஷயத்த செய்ய சொல்லி கொடுக்க போகிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கலாம். வாங்க போகலாம். ஹாய் குட்டீஸ், நம்ம ஸ்டாரை பற்றி ஒரு முக்கியமான செய்தியை கற்றுக்கிட்டோம் இல்லையா? அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு அழகான கிராஃப்ட் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாமா? அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டார் போட்டு ஒரு ஷீட் தேவை. ஐயோ, இதுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் எங்கள் வீடியோலேயே உங்களுக்கான ஒரு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப அழகாக வரைவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களே வரைஞ்சி என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஸ்டார் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஸ்டார் ஷீட் தேவைன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கெட்சு இல்லை க்ரையான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசர் தேவை. அதுக்கப்புறம் ஒரு கம் தேவை. ஓகேங்களா? அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு ரோப் தேவை, ஒரு சின்னதாக ஒரு கயர் தேவை. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டாரை கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஸ்டாரை நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணி எடுத்துக்கலாமா? நீங்களும் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாரை வந்து இப்படி தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ஸை 6 பீஸு தான் இப்படி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்களும் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்டார்ஸை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் அடிக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இது கட் பண்ணும்போது என்ன பண்ணணும், கவனமாக கட் பண்ணணும். உங்களுக்கு கட் பண்ண தெரிலன்னா உங்கள் பெரியவங்ககிட்ட, அப்பா அம்மா கிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, நமக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த கலர்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லா ஸ்டார்ஸ்லேயுமே ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கலாம்.
ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு பிடிச்ச ரெட் கலரை நான் வந்து ஸ்டாரில் கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச கலர்ஸ் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டார்ஸ்லாம் நான் அடிச்சுக்கிட்டேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இந்த ஸ்டார் கலர் இருக்கு இல்லையா, அந்த கலர் அடித்த பக்கம் வந்து உள்பக்கமாக வர மாதிரி நம்ம இதை ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கலர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கலர் அடித்த பக்கம் எங்கே வரணும்னா உள்பக்கமாக வரணும். உள்பக்கமாக வந்து இந்த 6 ஸ்டார்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, ஃபோல்ட் பண்ண எல்லா இடத்துலையும் ஒரு சைடில் மட்டும் கம் போட்டு என்ன பண்ணணும், ஒரு சைடில் மட்டும் ஃபுல்லாக இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக, இந்த ஓரங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து இதில் கரெக்டாக வர மாதிரி இப்படி நம்ம ஒட்டிகிட்டே வரணும். ஓகேங்களா? தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டார்ஸையாக பக்கத்தில் ஒட்டிகிட்டே வந்து ஓகே, நம்ம என்ன பண்ணோம், இது எல்லாத்தையுமே எல்லா எட்ஜஸையும் என்ன பண்ணிட்டோம், ஒட்டிட்டோம் இல்லையா. இந்த லாஸ்ட்டாக விட்ட எட்ஜஸை மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரோப் கொடுத்து அதில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த ரோப்லாம் கொடுத்து ஸ்டிக் பண்ணோன்னு உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அழகான ஒரு என்ன கிடைக்கிது, ஒரு ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி. நம்ம சும்மா என்ன பண்ணலாம், இதை கழுத்தில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் காட்டலாம். காட்டுறது மட்டும் இல்லை, இந்த ஸ்டாரை பற்றின நற்செய்தியை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா, அதை போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இயேசுக்காய் வெளிச்சம் கொடுக்கலாம். அதை தான் இந்த கிராஃப்ட் மூலமாக நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு அட்வென்ச்சர் ரொம்ப சூப்பராக இருந்ததுல. இந்தாங்க உங்கள் 2 பேருக்கும் ஜொலிக்கும் நட்சத்திர பேட்ச். குட்டீஸ், உங்களுக்கும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் இந்த யூனிவர்ஸில் மிகப்பெரிய ஒளியான இயேசுவை கண்டுபிடிச்சிருக்கீங்க. நம்ம யாரும் இப்போ தனியாக இல்லை. ஏன்னா உண்மையான ஒளி கொடுக்குற இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். ஆமாம் குட்டீஸ், ஆனால் நமக்கு வீட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சு. நமக்கு இந்த காரியங்களெல்லாம் சொல்லி கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஜெபம். எல்லாம் கை சேர்த்து வச்சுக்கோ, கண்ணு முடிக்கோ, நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, கிறிஸ்மஸ் பார்ட்டி கிளப் செய்தியின் மூலமாக அன்பான பிள்ளைகள் எடுத்த தீர்மானங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குள்ளாக வளர கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஓ, நம்ம வீட்டுக்கு திருப்பி வந்துட்டோமா? இந்த அட்வென்ச்சர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், நானும் உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணீங்க தானே? இந்த ஜேர்னியில் நீங்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் ஜேர்னியில் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுறோம். ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க, இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வெளிச்சம். நம்ம எல்லாரும் ஷைனிங் ஸ்டார்ஸ்.